ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இடியாப்பமே கொஞ்சம் புதுவிதமாக செஞ்சு சாப்பிட போகிறோம். நல்ல ஸ்வீட்டாக டேஸ்டியாக. இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் 3/4 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை தண்ணியிலையே நல்லா கரைச்சி எடுக்க போகிறோம். வெல்லம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதுனால ஆரம்பத்தில் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக சூடு ஏறிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சமாக நல்லா கரைஞ்சி வரும். அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா சுலபமாக கரைச்சி எடுத்துடலாம். வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்த உடனே இன்னொரு பேனில் வடித்து சேர்த்திக்கலாம். அப்போ தான் வெல்லத்தில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே நம்ம வடிகட்டி எடுத்துட முடியும். வெல்லம் பாகு ஒரு கொதி வந்த உடனே 1/2 கப் தேங்காய் துருவி சேர்த்திக்கலாம். இதையுமே வெல்லத்தோட சேர்த்தி நல்லா கலந்துடணும். மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்துடுங்க. வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம். தேங்காயும் வெல்லம் பாகும் கொஞ்சமாக மர்ஜ் ஆன உடனே 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை நான் மிக்சி ஜாரில் 1க்கு 2 அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே தேங்காவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்க போகிறோம். இது போல் பொட்டுக்கடலை சேர்த்தும் போது பூர்ணம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே கெட்டி ஆயிக்கும். தேங்காவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். மிக்சி ஜாரில் ஒரு நார்மல் சைஸ் பீட்ரூட்டை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் திப்பி இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் நான் 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை நான் வீட்டில் ரெடி பண்ண பச்சரிசி மாவு தான். இதில் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஸ்பூனு வச்சு நல்லா முழுமையாக கலந்துட்டுருவோம். இப்போவே கலந்துட்டுட்டோம் அப்படின்னா தான் உப்பு எல்லா பக்கமும் சரிசமமாக பரவும். இதில் ஒரு ஃபில்டர் வச்சு அரைச்சி வச்சுருந்த பீட்ரூட்டை வடித்து எடுத்துக்கணும். பீட்ரூட் அப்படியே சேர்த்தினோம் அப்படின்னா இடியாப்பம் போல் புளியும் போது அந்த ஓட்டையில் அடைச்சிக்கும். ஏன்னா அந்த ஓட்டை ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஜூஸாக சேர்த்தி நல்லா இது போல் மாவோட நல்லா முழுமையாக கலந்துட்டுக்கணும். இப்போது மாவோட கலரே பாருங்கள், நல்ல ஒரு லைட்டாக பிங்க் கலரில் வந்திருக்கு. இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூனு வச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக கலந்துட்டுடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக கலந்து வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு ஆற விட்டுடலாம். அப்போ தான் நல்லாவே சாஃப்டான டவ்வாக பிசைய முடியும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கையை வச்சு மாவை நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது போல் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா தான் அரிசி மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். நல்லா இது போல் மாவை பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் கையில் எடுத்து மாவை நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம இடியாப்பம் போட்டு மத்தியானம் சாப்பிட்டா கூட காயாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணமுமே நல்லா ஆறிருக்கு. பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இடியாப்பம் புளியிற அச்சில் அந்த சின்ன சின்ன வாட்டர் பிளேட்டும் போட்டு இடியாப்ப அச்சுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவை நல்லா ஹொரிசான்டல் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு அச்சை க்ளோஸ் பண்ணி இடியாப்பம் போல் நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம். மாவு இது போல் சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கையே வலிக்காது. அதே போல் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்திருக்கிறதுனால நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் ரெடி பண்ணி வச்சுருந்த பூர்ணத்தை வச்சுட்டு பட்டர் பேப்பரால் இது போல் ரோல் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் முன்கூட்டியே பட்டர் பேப்பரில் எண்ணெய் தடவி விட்டுக்கிறோம். அதே போல் இடியாப்பம் பிளேட்லேயுமே நல்லா எண்ணெய் கோட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த இடியாப்பம் ஸ்வீட்டை மேலே வச்சிடலாம். இது போல் மீதி உள்ள மாவு எல்லாத்துலேயுமே நான் இடியாப்பம் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன்.
இதே மாவுலையே காரமாக குழம்போட சாப்பிட்றதுக்கு கூட நான் இடியாப்பம் இது போல் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே வெள்ளை கலரில் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் கொஞ்சம் கலர் கலராக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்ச உடனே இடியாப்பம் பிளேட்டில் உள்ளே வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பராக டேஸ்டியான ஸ்வீட் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதே போல் ரெகுலராக நம்ம சாப்பிட்ற நார்மலான இடியாப்பமும் ரெடி ஆயிடும். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே இது போல் புது விதமாக ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது இது போல் எண்ணெயில் ஃப்ரை பண்ணாமல் ஆவியில் வேக வச்ச ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க.